எண்ட் பிசி கேமர் இல்ல 4K எடிட்டிங் அல்லது 3D டிசைனிங் பண்றீங்களா? உங்க பிசியோட உண்மையான பவர் எங்கே இருந்து வருகிறது தெரியுமா? வெறும் ப்ராசஸர் மட்டும் போதாது, அந்த மான்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸை வாரி வழங்குற கிராஃபிக்ஸ் கார்டு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா சந்தையை கலக்கிக்கிட்டு இருக்கிற புதிய RTX ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுனா என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது வெறும் சர்க்கியூட் போர்டு மட்டும் இல்லை. இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான CUDA கோர்ஸ், டென்சர் கோர்ஸ் மற்றும் அதிவேக VRAM இருக்கும். சிலிக்கான் வேஃபர்களில் சிலிக்கான் வேஃபர்ஸ் இருந்து நானோமீட்டர் அளவில் மிக துல்லியமாக செதுக்கப்பட்டு அதுக்கு மேல பிரத்யேக கூலிங் ஃபேன்ஸ் மற்றும் ஹீட் சிங்க் அமைச்சுதான் இந்த மான்ஸ்டர் GPU உருவாக்கப்படுது. சரி, இதை எதுக்காக நம்ம பிசில போடணும்? போட்டா என்ன நடக்கும்? நாம பார்க்கிற ஒவ்வொரு ஃப்ரேமையும், கலரையும், லைட்டிங்கையும் நொடி பொழுதில் ப்ராசஸ் பண்றதுதான் இதோட வேலை. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வச்சு சாதாரண வேலைகளை வேணா பண்ணலாம். ஆனால் லேட்டஸ்ட் RTX கிராஃபிக்ஸ் கார்டு போட்டீங்கன்னா ரே ட்ரேசிங், நிஜ உலகத்துல வெளிச்சம் எப்படி விழுமோ அதே மாதிரி கேம்களுக்குள்ளேயும் தத்ரூபமான லைட்டிங் மற்றும் ரிஃப்ளெக்ஷனை தரும். DLSS AI பவர், AI தொழில்நுட்பம் மூலமா கேம் ஹேங் ஆகாம செம்ம ஸ்மூத்தா அதிக FPS ஃப்ரேம்ஸ் per செகண்ட் கொடுக்கும். No lag in editing, ஹெவியானா 4K 8K வீடியோ ரெண்டரிங் நொடியில் முடிக்கும். நீங்க சைபர்பங்க், GTA 5 இல்ல Valorant போன்ற ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளையாடும் போது 4K ரெசல்யூஷன்ல கூட எந்த ஒரு லேக் இல்லாம அல்ட்ரா செட்டிங்ஸ்ல வெறித்தனமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். திரையில் வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு ஷார்ப்பா ரியலிஸ்டிக்கா இருக்கும். மொத்தத்துல சொல்லணும்னா உங்க பிசியோட இதயப்பிடிப்பு ப்ராசஸர் என்றால் அதோட பார்வையும் மாசான பெர்ஃபார்மன்ஸும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கேமர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம C2L PC அஃபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.